ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்க நம்ம எப்படி பட்ஜெட்டை பிளான் பண்ணலாம், எப்படி சேவிங் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 12 விதமான சேமிப்புகள் என்னென்னலாம் நம்ம பண்ணிக்கணும், கண்டிப்பாக அவசியம் இந்த சேமிப்புகளை நம்ம செய்திருக்கோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுறதுக்கான முயற்சிகள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கக்கூடிய நாங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்கோமோ அதை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி மிடில் கிளாஸ் ஃபேமிலி மணி சேவிங் பிளான்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்மளுடைய இன்கம்லேருந்து கண்டிப்பாக நம்ம 20லேருந்து 30% சேவ் பண்ணுறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம், 10% சேவ் பண்ணுறதுக்கே நாங்கள் தடுமாற வேண்டியதாக இருக்குது. நீங்கள் என்ன மேடம், நீ 20லேருந்து 30% சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உடனே பண்ணவே முடியாது. நீங்கள் பட்ஜெட் பிளான் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் உங்களுடைய வரவு செலவு கணக்குகளை எழுதி ட்ராக் பண்ணுங்கள். எங்கே எக்ஸஸாக செலவாகுது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பட்ஜெட்டை மாதம் பிளான் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா பட்ஜெட் பிளானிங் நம்மளால் போட்டுட முடியும். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் மாதம் எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட்டு, அது இல்லாமல் நிறைய பேர் அவங்களுடைய வருமானத்தை சொல்லி அதற்கான பட்ஜெட் பிளானிங் கேட்குறாங்க இல்லையா, அதையுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை பார்த்துட்டு அதை வச்சு உங்களுக்கான அமௌண்ட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இதை உடனே செய்ய முடியாது. ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் அது ரெகுலரைஸ் ஆகிடும். அப்புறம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி 20லேருந்து 30% கண்டிப்பாக எல்லாராலையும் சேமிக்க முடியும். இப்போ இந்த 30% சேவிங் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம 3ஆக பிரிச்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு 10% ஷார்ட் டேர்மில் பண்ணிக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சேமிப்புகள். இப்போ குழந்தைகளுக்கான ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக, இல்லை வீட்டுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை இந்த ஷார்ட் டேர்ம் சேவிங்ஸில் கொண்டு வந்துருங்க. அடுத்தது 10% கண்டிப்பாக எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது அவசியம் நம்ம வச்சுருக்கோமா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த எமர்ஜென்சிக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸு, டேர்ம் இன்சூரன்ஸு இதெல்லாமே வரும். இதெல்லாமே நம்ம 10% ஒதுக்கி நம்ம சேவ் பண்ணணும். அதே மாதிரி 10% லாங் டேர்மில் நம்ம சேவ் பண்ணணும். இந்த லாங் டேர்ம் அப்படிங்கிறது நம்ம கணக்கு எப்படி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் நம்ம 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. இதை நம்ம லாங் டேர்மில் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். லாங் டேர்மில் எதற்காக நம்ம என்னென்ன மாதிரியான சேமிப்புகளை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 20%லேருந்து 30% சேவ் பண்ணுங்கள். அதை இந்த மாதிரி பிரித்து சேவ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது 1லேருந்து 5 வருஷம் வரைக்கும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் அப்படிங்கிறது 5 வருஷத்துலேருந்து 15 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளானை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி. இந்த எமர்ஜென்சி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 3 மாதத்துலேருந்து 6 மாதத்திற்கான இன்கம் அவ நம்ம சேவ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் எமர்ஜென்சி ஃபண்டு. பட்டு இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு நம்மளுக்கு என்ன செலவாகுதோ அதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டாக நம்மளுக்கு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு மாதம் 20,000 ரூபாய் செலவாகுது அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு 3 × 20 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 60,000 ரூபா வரும் இல்லைங்களா. இந்த 60,000 ரூபாய் எப்போவுமே நம்மளுக்கு எமர்ஜென்சியில் கேஷாக இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக இந்த பிளான் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்கம் மைனஸ் சேவிங், அடுத்தது எக்ஸ்பென்சஸ். எப்போவுமே நம்மளுடைய வருமானம் வந்த உடனே நம்ம செலவுகளுக்கு அப்படின்னு பிரிச்சுட்டு செலவு போக சேமிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இன்கம் வருதுன்னா ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கிறதுக்கு நம்ம பட்ஜெட் போட்டு செலவுகளை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். வருமானம் வந்ததுலேருந்து நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்குள்ளேயே, அதாவது 10ஆம் தேதிக்குள்ளேயே எங்களுடைய சேமிப்புகள் அத்தனையும் நான் செய்திருவேன். நிறைய பேருக்கு நான் இந்த மாதிரி ஒரு பேகு காமிச்சிருப்பேன். இந்த பேக் பார்த்தீங்கன்னா என்னுடைய சேமிப்புக்கான பேகு. இந்த சேமிப்புக்கான பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன மாதிரியான சேவிங்ஸ்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் வச்சுருப்பேன். இதை போயிட்டு நான் ஒவ்வொரு மாதமும் 10 தேதிக்குள்ளே நான் கட்டிடுவேன். இது பார்த்தீங்கன்னா பிஎல்ஐ இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே நம்மளுடைய சேமிப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய செலவுகள் அப்படிங்கிறத நம்மளால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். இந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு சேலரி அக்கௌண்ட்லேயே
இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து செலவாயிரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறவங்க இன்னொரு அக்கௌண்ட்டில், அதாவது வேறு ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அது வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும். அடுத்தது ஆல் சேவிங்ஸ் வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான். எல்லா சேவிங்ஸையும் நம்மளே போய் பே பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலாம், இல்லை நாளை மறுநாள் போகலாம் அப்படிங்கும்போது அந்த சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுவே வந்து ஆன்லைனில் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படிங்கப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஆர்டி கட்டுறதா இருக்கலாம், பிஎல்ஐ கட்டுறதா இருக்கலாம், செல்வமகள் சேமிப்பு திட்டம் கட்டுறதா இருக்கலாம். ஏதோ ஒரு சேவிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே ஆன்லைனில் ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா தனி அக்கௌண்ட்டில் வந்து நம்ம சேமிக்கணும். எமர்ஜென்சிக்கான ஃபண்டு அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் அக்கௌண்ட்டில் நம்ம சேமிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக சேமிக்கல அப்படின்னா தொடர்ந்து சேமிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு அப்புறம் வந்து கோல்டு சேவிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு முக்கியமான ஒன்று. இது வந்து கண்டிப்பாக மாதம் மாதம் ஒரு நகை சீட்டு போடுற மாதிரி உங்களுக்கு வந்து நகைகள் தேவை இருக்குது அப்படின்னா நகை சீட்டு போட்டு வாங்கலாம். மந்த்லி கமிட்மெண்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய செலவுகளை குறைச்சிட்டு இதில் வந்து சேமிக்க ஆரம்பிப்போம். அது அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜி கோல்டு வந்து இதை விட பெட்டரான ஒரு ஆப்ஷன். இது வந்து மாதம் மாதம் தான் நம்ம கட்டுவோம். இந்த டிஜி கோல்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எப்பெல்லாம் பணம் இருக்கோ அப்போ மட்டும் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். அது இல்லாமல் வெறும் 100 ரூபா இருந்தால் கூட நம்மளால் சேமிக்க முடியும். இது ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மாதம் மாதம் நகை சீட்டு கட்ட முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டிஜி கோல்டில் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருந்தே நம்ம ஆன்லைனில் சேவ் பண்ண முடியும். அது இல்லாமல் காயின்ஸ் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுறது, அப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்போ பாரு, பீஸு, கோல்டு பீஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒன்று. நம்ம ஃபேமிலிக்கு நம்ம வந்து டேர்ம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் நம்ம செய்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து எமர்ஜென்சிக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கக்கூடியது இன்சூரன்ஸ் தான். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் இது வரைக்கும் நான் பண்ணலை. நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்குறீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் பண்ணிட்டீங்க எங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் நான் வந்து ஃபைனலைஸாக நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸ் ரெண்டுக்குமே வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டி. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்கில் போட்டிங்கன்னா 6 மாதத்துலேருந்து நம்மளால் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் நம்மளுக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுடைய நீட்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்கரிங் டெபாசிட் வந்து போடுற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் நீங்கள் சேர்ந்துருங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சலக சேமிப்பில் இருக்கிறதுலையே ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து இதுக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு 15 வருஷம் நம்ம தொடர்ந்து சேமிக்கணும். அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதையே நம்ம தொடர்ந்து ஒரு 5 வருஷம் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு வந்து குழந்தையோட திருமண செலவுக்கும் அது வந்து தேவையாக இருக்கும். இதுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இதை வந்து செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ஹையர் எஜுகேஷனுக்கும் மேரேஜுக்கும் இது வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஃப் அக்கௌண்ட்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா மேல் சைல்டு, அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கான சேமிப்பு திட்டம். இது வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து அம்மா, அப்பா, அப்புறம் வந்து பையன், பொண்ணு யார் இருந்தாலுமே இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து ஒரு 500 ரூபா போட்டு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிபிஎஃப்ல நிறைய சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அக்டோபர் 1லேருந்து இந்த மாற்றம் வருது, அந்த மாற்றம் வருதுன்னு நிறைய வந்துச்சு. பட் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து சிங்கிள் அக்கௌண்ட்டாக வச்சிருக்கிறவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செகண்டரி அக்கௌண்ட், அதாவது 2வது அக்கௌண்ட், 3வது அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தான் வந்து அதை க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்களே ஒழிய வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வேறு ஏதாவது அடிஷ்னலாக தகவல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பென்ஷனுக்காகவும் குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காகவும் நம்ம சேமிக்கிறத பார்த்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பட் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கெல்லாம் முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து ஃபியூச்சர் பிளானுக்காக பிளான் பண்ணுறவங்க லேண்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். இதில் வந்து லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரோத் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நம்மளுக்கு வந்து கேள்விப்படுறோம். பட் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு க்ரோத்து தான் இருக்குது. இப்போ எங்களையே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து 2011 பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 5 lakhs வந்து ஒரு லேண்ட் வந்து வாங்கினோம். அது வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 3 மடங்கு அதிகரித்து அது வந்து 15,000க்கு வந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து க்ரோத் அப்படிங்கிறது இருக்கும். முடிஞ்சவங்க கண்டிப்பாக லேண்ட்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 12லேருந்து 15% வரைக்கும் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி பிளான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டேர்மில் ஒரு 5 வருஷம் வரைக்கும் எனக்கு இந்த பணம் தேவைப்படாது அப்படிங்கிற பணத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து போட்டு வைக்கலாம்.
இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, உங்கள் கையில் ரூ. 500 இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதுவே வந்து டிமேட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம கையில் பணம் இருக்கும்போது மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷனுக்காக சேவ் பண்ணுறதா இருக்கலாம், அல்லது வந்து நீங்கள் வந்து இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வந்து டெட்லைன் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நான் ஒரு 5 வருஷத்தில் வீடு கட்டிடுவேன், 10 வருஷத்தில் கண்டிப்பாக எனக்கு வந்து வீடு சொந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அதற்கான அமௌண்ட்டை ஒரு 50% வந்து நம்ம இனிஷியல் பேமெண்ட்டாக பண்ணுற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணால் மட்டும்தான், டார்கெட்டை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அதை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். நாங்களும் வந்து வீடு கட்டணும்னு தான் நினைக்கிறோம், ஆனால் கையில் பணம் இல்லை, வருமானம் கம்மியாக இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு எதேதோ நம்ம சொல்லிக்கிட்டு தள்ளி போடுறத விட நம்ம வந்து டெட்லைன் வச்சுக்கணும். நான் வந்து 2025 ஸ்டார்ட் பண்ணி 2030 எங்களுக்கு வந்து சொந்தமாக வீடு இருக்கும் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு செல்ஃப் கண்ட்ரோலை ஏற்படுத்திக்கிட்டு டிசிஷனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் அதை வந்து சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வீட்டுக்கு எல்லா பணத்தையும் சேவ் பண்ணி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய கொஷின் மார்க் தான். அதனால் ஒரு 50% வந்து சேமிச்சதுக்கப்புறம் ஒரு 50% மட்டும் இஎம்ஐ போட்டு வாங்குற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படிங்கிற ஒரு லைஃப் இருக்குது இல்லைங்களா, அந்த லைஃபுக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் வித்ட்ரால் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிவ் இன்கம்காக நம்மளுக்கு இருக்குது. அதாவது 2வது வருமானம் அல்லது பென்ஷனுக்கான அமௌண்ட்டு வர்றதுக்கான அமௌண்ட் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இருந்தே மாதம் சேவ் பண்ணி அதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு பென்ஷனாக கிடைக்கிற மாதிரியான ஆப்ஷனும் இருக்குது. இதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லம்சமாக உங்கள் கையில் 10 லட்ச ரூபா இருக்குது, 5 லட்ச ரூபா இருக்குது, 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அதை வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழித்து நம்மளுக்கு பென்ஷனாக கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதனால் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச சேவிங்ஸ் பிளான்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய பேர் நிறைய பிளானை வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக அதை வந்து தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் இதில் சில விஷயங்களை வந்து பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற சேவிங்ஸ் பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.